Assalamu alaikum my dear friends and families, welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு Rahimay's kitchenல நம்ம என்ன பார்க்க போறோம்னா fridge tour பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்கு என் fridgeல நான் என்னென்ன வச்சிருக்கேன், எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்கேன், எப்படி வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ வந்து பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணனும்னா கூட நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சோ இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாமா? சோ என்னோட fridge வந்து Whirlpool. ஓகேவா, இதில் வந்து ஃப்ளெக்ஸிகூல் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இது ஆட்டோமேட்டட், அதுவே வந்து ஹை மீடியம் லோக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இது வந்து வீட்டா மேஜிக் ப்ரோ. அப்புறம் இது வந்து ஆட்டோ டிஃபாரஸ்ட். இது வந்து 10 இயர் வாரண்ட்டி. இதில் வந்து இன்வெர்ட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்புறமா வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐஸ் அதுவே வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை, உள்ளே எதுவுமே செட்டிங்ஸ் மாற தேவையில்லை. இது வந்து மேலே நான் ஆல்ரெடி இந்த ட்ரேயில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து என்னோடய கிச்சன் டூர்லேயே காட்டியிருக்கேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கேன். இதில் பாக்கெட்ஸில் வந்து நான் டேப் இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஒரு எமர்ஜென்சிக்கு எனக்கு இது யூஸ் ஆகும் அடிக்கடி. அது செகண்ட் காலியாக இருக்குது, ஒன்றும் இல்லை. இதில் வந்து நான் கொஞ்சம் சேஞ்செலாம் வச்சுருப்பேன், ஏதாச்சும் காசு மாதிரி. அப்புறம் வந்து இந்த சைட் பார்த்தா இதில் வந்து லைட்டர், என்னைக்காச்சும் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்து லைட்டர் இது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒரு பேட்ரி வச்சுருக்கேன், இதில் ஒரு பென் வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் நோட் பண்ணணும் ஏதாச்சுன்னா எழுதி வச்சுக்க. இதில் வந்து ஊதுபத்தி வச்சுருக்கேன், இது வந்து டெய்லி யூஸ் ஆகும். அதுக்கு பக்கத்தில் வந்து சாம்பிராணிலாம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இப்போ மேலே சைட்லலாம் நம்ம என்ன இருக்குது பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜு. இப்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ரிப்பாக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து ஒரு துணி போட்டு இந்த மாதிரி வச்சுப்பேன், ஈரமாக வந்து படாமல் இருக்கும். இப்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே குயிக்காக போயிடலாம். இதுதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜு. இவ்வளோ தான் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைப்பேன். ரொம்ப எல்லாம் வந்து டம்ப் பண்ண மாட்டேன். தேவையான அளவு என்ன வேணுமோ அது மட்டும்தான் வைப்பேன். ஸோ என்னென்ன இருக்குது நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் என்ன இருக்குது அதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து நம்ம ஐஸ் வாட்டர்லாம் வைக்கவே மாட்டோம். ஸோ ஃப்ரீசருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நான் தேங்காய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து தேங்காய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள். இது ஒரு டிப்பு தான். தேங்காய் எவ்வளோ நாளுக்கு வேணால் உங்களுக்கு கெட்டவே போகாது. ஒரு மாதத்துக்கும் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஒயிட்டாகவே இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சாலும் ஃப்ரிட்ஜ் டோர்லலாம் அது வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகிடும் இல்லையா. இந்த மாதிரி இது எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சமைக்கிறப்போ எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸியாக வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே தேவையில்லை. நான் இது ஓரமாக வச்சிடுறேன், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நான் வந்து மில்க் ட்ரேயில் மில்க் வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தா இங்கே வந்து எக்ஸஸ் சாப்பாடு ஏதாச்சும் குழம்பு இருந்தால் வைப்பேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் மசாலா போட்டு வச்சுருக்கேன், ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு இதில் வந்து நான் வந்து காலையில் அரைச்ச வந்து சட்னி வச்சுருக்கேன். இது வந்து நைட்டுக்கு மேபி டிஃபனுக்கு யூஸ் ஆகலாம், அதுக்காக இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்தால் நான் இங்கே வைப்பேன். இது வந்து ஹோம்மேட் கர்டு, நானே வீட்டில் செஞ்சது. ரொம்பவே வந்து திக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து பால் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீதி பால்லாம் இங்கே தான் இப்படி தான் வைப்பேன். இங்கே வந்து கீழே இதுக்கு கீழே நான் என்ன வச்சுருக்கேன் காட்டுறேன். இது வந்து பூண்டு வச்சுருக்கேன். எல்லா பூண்டு வந்து நான் ஃப்ரீயான டைமில் இது கொஞ்சம் உரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு வந்து இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அப்புறமா தாளிக்கிறதுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ நின்றுட்டு நான் உரிக்க தேவையில்லை. அதே மாதிரி இதுலேயும் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி உரித்து வச்சுப்பேன். இதுவும் வந்து எனக்கு குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு ரொம்பவே வந்து எனக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து நான் இந்த மாதிரி உரித்து இந்த மாதிரி வச்சுப்பேன். ஈஸியாக இருக்கும், சமைக்கிறப்போ டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு வந்து ஒரேடியாக வந்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ தட் நான்வெஜ்க்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால இது இங்கே வச்சிடலாம். இப்போது இதுக்கு கீழே வந்து இது வந்து மாவு, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க, அதே மாதிரி தான். பட் வந்து நான் இது வந்து கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் அரைப்பேன். எனக்கு இந்த லெவலுக்கு வரும் மாவு அளவு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி திறந்து காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன குண்டால போட்டுக்கிட்டு அப்போதைக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது எனக்கு வந்து ஒரு வீக் வரும் கண்டிப்பாக. இப்போ இதை எடுத்து ஒரு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கீழே வந்து ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள் ட்ரே இருக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் இப்போதைக்கு நான் எதுவுமே வாங்கலை. இதில் வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அந்த ரூட்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது வச்சுருக்கேன். இது வந்து லேடிஸ் ஃபிங்கர் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அப்புறமா தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லெமன், கேரட், பிரிஞ்சால், இது வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குகிற வெஜிடபிள்ஸ் தான். இந்த வீக் வந்து இது கண்டிப்பாக காலி ஆகிடும். மோஸ்ட்லி வந்து பொரியலுக்கெலாம் வந்து காய்கறி யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இங்கே வந்து டொமேட்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். இந்த ட்ரேயில் நான் எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி அது வந்து சேஃபாக வச்சுக்கணும், எவ்வளோ நாள் அது வரும்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே என்னென்ன இருக்குது பார்த்தோம். ஃப்ரீசரில் தேங்காய் இருந்துச்சு, அங்கேருந்து கீழே வந்து பார்த்துட்டோம் வெஜிடபிள்ஸ் ட்ரே வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜு டோரில் என்ன வச்சுருக்கேன் காட்டுறேன். இங்கே ஒன்றும் இல்லை, மேலே வந்து சீஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். பிஸ்கெட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா எனக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமத்து போகாது, கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து அதே மாதிரி ரஸ்க் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து டீக்கு வந்து ஈவினிங் டைம் நல்லா யூஸ் ஆகும். இங்கே வந்து முட்டை வைக்கணும், ஆனால் நாங்கள் ஃப்ரிட்ஜில் முட்டை வைக்க மாட்டோம், வெளில தான் வைப்போம். அது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரிஸ்க். அதனால இதே மாதிரி வந்து ஆடியோ, அதாவது ஸ்மெல் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வரக்கூடாது. லெமன் இங்கே ஒரு கட் பண்ணி, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கட் பண்ணி ஹாஃபாக வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போ இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த ஸ்மெல்லை வந்து ஸ்டே ஆகாது. அப்புறம் இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் வந்து தண்ணி பாட்டில் தான் வச்சுருப்பீங்க. நான் வந்து இங்கே குயிக்காக நான் ஆக்சஸ் ஆகிற மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டப்பாலையும் நான் போட்டு இது இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டா ஈரமாக ஆகாது. அதே மாதிரி சேஃபாக அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால இது மாதிரி வந்து கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து சமையல் அப்போ வந்து எல்லாம் நின்றுட்டு செய்ய டைம் இருக்காது. ஸோ டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே எடுத்து செஞ்சிடுவேன். இதுக்குள்ளே வந்து பச்சை மிளகாய் இருக்குது, அதாவது க்ரீன் சில்லிஸ். அதுவும் வந்து அதோட காம்பு மட்டும் வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி டப்பாக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப நாள் நீடிக்கும், ஒரு மாதம் கூட வரும். அப்புறமா வந்து இது வந்து நம்ம வந்து டீக்கு வந்து யூஸ் ஆகிற இஞ்சி. இதுவும் வந்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து எனக்கு வந்து டீ டைமில் வந்து இது டக்குன்னு எடுத்து ஒரு நசுக்கி டீ போட்டு குடிக்க வேண்டியது தான். ஸோ இதுவும் வந்து நான் இங்கே வைப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் டக்குன்னு எடுக்கிறது, சீக்கிரம் ஆக்சஸ் ஆகிற பொருள் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து ஆஸ் யூஷுவல் வினிகர் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாஸஸ்லாம் வச்சுருக்கேன். சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸு காலி ஆயிடுச்சு. இது ஈஸ்ட்டு வச்சுருக்கேன், சீக்கிரமே ஒரு டானட்ஸோ இல்லை பீஸாவோ செஞ்சு போடுறேன். அப்புறம் வந்து இது ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம். அப்புறம் இது என்னது டொமேட்டோ கெச்சப், இது காலி ஆகுது, அதனால புது வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இது பீனட் பட்டர் வச்சுருக்கேன், ப்ரெட்டுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். இது வந்து சோயா சாஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். வீக் எண்டில் வந்து அது வந்து இன்னும் என்கிட்ட இருக்குன்னா நான் ஒரேடியாக வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அந்த இருக்கிற வெஜிடபிள்ஸில் வந்து நான் காலி பண்ணிவிடுவேன். ஃப்ரைட் ரைஸோ இல்லை வெஜிடபிள் பிரியாணியோ இது ஒரு செஞ்சுடுவேன். இங்கே கீழே பார்த்திங்கன்னா டேட்ஸ் வாங்கியிருக்கேன், அது கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ தட் சமைக்கிறப்போ ஒரு எடுத்து வாயில் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பீஸா வந்து சாஸ் வாங்கியிருக்கோம், இது இன்னும் யூஸ் பண்ணணும், ப்ரெட்டுக்கெலாம் யூஸ் ஆகும். இது வந்து பால் பவுடர். இது வந்து என்னோடய பேபிக்கு வந்து அவங்க அழுதா அவங்களுக்கு கிண்ணத்தில் போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜாலியாக. நானும் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். ஸோ யாருக்கு பால் பவுடரும் பிடிக்கும் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருக்கிறது. சமைக்க தேவையானது, அப்புறமா மாவு, பால், அப்புறம் கொஞ்சம் ஏதாச்சும் மிச்சம் இருக்கிற சாப்பாடு, அப்படி தான். ஸோ
ஏதாச்சும் இதில் சேஞ்சஸ் இருக்குது, ஏதாச்சும் பண்ணணுன்னா எனக்கு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரே கொடுத்துருக்காங்க, அதாவது ட்ரை வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு. பட் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப டவுனாக இருக்குது. மேபி சம்டைம்ஸ் தண்ணி கிண்ணி லீக் ஆகிடுச்சுன்னா அதனால நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறதில்ல, வைக்கிறதில்ல. இப்போ நான் ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் கோகனட் எடுத்து வெளியில் வச்சேன் இல்லையா கிண்ணத்தில். இப்போ வந்து நான் அது உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். எவ்வளோ சுலபமாக எவ்வளோ ஈஸியாக அது வந்து நல்லா வந்து வெளியில் வருது நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வந்து அது வந்து வெளியில் வந்திருக்கு, எப்படி வந்து இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள் தேங்காய். ஸோ நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஞாபகமாக ஃப்ரீசர்லேருந்து தேங்காய் எடுத்து வெளியில் வச்சிடுங்க. நீங்கள் சமைக்கிறப்போ அந்த தேங்காய் யூஸ் பண்ணுற டைமில் இது வந்து ரெடியாக இருக்கும், நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி முடிச்சதும் மிச்சது இருந்துச்சுன்னா கூட தேங்காய் நீங்கள் எடுத்து ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். அது கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு ஒயிட்டாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் டூருக்கு முன்னாடி இது எடுத்து வச்சேன் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், அப்படியே அந்த பவுல் மாதிரி அழகாக வந்து இது வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையே இல்லை. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான டிப், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லெமனை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து ஸ்மெல்லாம் எதுவுமே வராது, ஃப்ரெஷ் ஃபீலே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பத்தெல்லாம் நான் வந்து போட்டுடுறேன். பார்த்தீங்களா? அவ்வளோதான். ரொம்பவே டைம் மிச்சம் நம்மளுக்கு. சமைக்கிறப்போ நின்ட்டு அந்த தேங்காவை போட்டு நம்ம ஒரு வழி பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி தேவையில்லை. இனிமேல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்குது என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ரஹிமேஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டாபிக் காட்ட போகிறேன். ரோலிங் என்ன ரோலிங்? Assalamu alaikum my dear friends and families, welcome to என் ஃபோனில் மைக். Assalamu alaikum my dear friends and families, welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு நான் வந்து வந்துருங்க. Assalamu alaikum my dear friends and families, welcome to